இன்றைக்கி தமிழில் கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் செகண்ட் பேப்பரில் விரிவெழுத்து தான் பார்த்துருக்கோம். இப்போ ஜூனியருக்கான கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்து அதுக்கு நம்ம ரிலேட்டடாக ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? அதுதான் பார்க்க போகிறோம். ஜூனியருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொஷின் இருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தா கொக்கி பற்றிய விதிகளை உதாரணங்களுடன் விளக்குக. இதுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணணும். 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போனா நீங்கள் 2-3 ரூலாவது எழுதணும். அதுக்கு எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 வேர்டாவது நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே ஒரு 4 மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 ரூல் எழுதினா போதும். ஒரு 4 எக்ஸாம்பிள் காட்டினா போதும். அதுவே 2 மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு ரூல் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா போதும். எவ்வளோ மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இல்லை இதுக்கு 4 மார்க் கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு 5-6 ரூலெல்லாம் எழுதினாலும் உங்களுக்கு 4 மார்க் தான், டைமும் வேஸ்ட் ஆகும். அதனால் மார்க்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. இப்போ தா கொக்கியை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்? தா கொக்கினா என்ன? ஒரு பெருசாக ஒரு கொக்கி போட்டோன்னா அது தா கொக்கி. அந்த தா கொக்கி எந்த வாட்டமாக இருக்கும்? வலது வாட்டமாக இருக்கும். வலது வாட்டம்ன்றது நம்மளோட லெஃப்ட் மோஷன். ஓகேங்களா? ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி சுற்றணுன்னா கிளாக் வைஸ், இப்படி சுற்றணுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது வலது வாட்டம். ஓகேங்களா? வலது வாட்டமாக ஒரு பெரிய ஊக்கு போட்டோன்னா அது தா ஊக்கு. தடுக்க இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணலாம். தடுக்க. டூன்றது ஒரு நேர்கோடு, அது கூட தா கொக்கியை யூஸ் பண்ணுறோம். தடுக்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிலாம் எந்த ரூலுமே கிடையாதுப்பா. இந்த வேர்ட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் ஏதாவது 2 லைன் கொடுத்தா போதும். வலது வாட்டமாகவும் கொடுக்கலாம். வலது வாட்டமாக நேர்கோடுகளுடன் எழுதப்படும் ஊக்கு தா ஊக்கு. அப்படி கூட நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? தா கொக்கின்னு எழுதலாம். ஊக்கு நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களை ஓன் லாங்குவேஜில் யூஸ் பண்ணலாம். பட் கண்டென்ட் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சுழியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மைகளுடன் முன்னால் வருகின்ற தா என்பதை காட்ட நேர்கோடுகளின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படும். ஓகேங்களா? பெரிய கொக்கின்றது இதில் ஒரு கீவேர்டுப்பா. பெரிய கொக்கி. ஓகேங்களா? பெரிய கொக்கின்னு ஒரு கீவேர்டு. வலது வாட்டமாக போடுறோம். இதை எங்கே போடுறோம்? சுழியோ கொக்கியோ எதுவும் நேர்கோடுகள். சுழியோ கொக்கியோ எதுவும் இல்லாத. ஓகேங்களா? சுழியோ கொக்கியில் போட முடியாது, நேர்கோட்டில் போடுறோம். இவ்வளோதான்ப்பா. இந்த 4 வேர்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் ஓன் லாங்குவேஜில் எப்படி வேணால் எழுதலாம். தடுக்க, தாபம், இதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தடை. ஓகேங்களா? தடை கூட யூஸ் பண்ணலாம். தடை. ஓகேங்க? தடை, தடுக்க, அந்தமாரி எது வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்குறிகளோடு. ஓகே, ஆரம்பத்தில் ஒரு உயிர் எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணி இம்மிடியேட்டாக ஒரு தா வந்தாலுமே நீங்கள் தா கொக்கியை யூஸ் பண்ணிக்கலாம். உதடு, தடு. ஓகேங்களா? இது 2வது ரூல். நடுவிலும் தா கொக்கி வாகாக சேர்த்து வசதி இருந்தால் சேர்த்து எழுதும். உங்களுக்கு வாட்டம் வந்துச்சுன்னா மீடியலாக யூஸ் பண்ணவும் வாட்டம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 கோடுகளுக்கு இடையே தா வரும்போது அதை அடைத்து வருகிற கோடு நேர்கோடாக இருந்தால் அந்த நேர்கோடின் ஆரம்பத்தில் தா கொக்கி சேர்த்து எழுதப்படும். ஓகேங்களா? ஒரு நேர்கோடாக இருந்துச்சுன்னா முன்னைக்கும் பின்னக்கும் இருக்கிறதுக்கு ஒரு நேர்கோடாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தா சேர்த்து எழுதப்படும். போதிக்க. இப்படி இது 2த்தையும் ஜாயின் பண்ணி தான் போதிக்க. போதிக்க. வாதிக்க. கை தறி. ஓகேங்களா? அதுவே லா என்பதற்கு வளைவு கோடுகளின் ஆரம்பத்தின் வளைவின் உட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் வளைவு கோடுகளுக்கு தா கொக்கி போடப்படுவதில்லை. ஓகே, முக்கால்வாசி வளைவு ஸ்ட்ரோக்கில் தா கொக்கி யூஸ் பண்ணல. இங்கே சொல்லியிருப்பாங்க சுழியோ கொக்கி எதுவும் இல்லாத நேர்கோட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் தீவு தால தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போனா தா ஊக்க போட்டு போட முடியாது, வாட்டம் வராதனால ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். தீமை. ஓகேங்களா? வளைவு கோடுகளில் தா கொக்கி யூஸ் பண்ணாமல் முழு ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணுறோம். அதான் இதோட கண்டென்ட்டு. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். லா வளைவு கோடானாலும் அதற்கு லா பெரிய கொக்கி போடுவதில்லை தா கொக்கி. ஓகேங்களா? லா வந்துச்சுன்னா லா கூட ஈஸியாக தா கொக்கியை ஜாயின் பண்ண முடியும்ப்பா. இப்படி இருக்கு லா, இது கூட ஈஸியாக தா கொக்கியை ஜாயின் பண்ண முடியும். வாட்டம் வர்றதுனால லா கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. தலை, தலைவர், தோல்வி. ஓகே, இப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க.
இல்லை இதில் 1 லைன் எழுதிட்டு 2 எக்ஸாம்பிள், இதில் 1 லைன் எழுதிட்டு 2 எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்ஸை கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த வேர்ட்ஸ் எப்படி இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கொடுக்குற தீனின்னு இப்போ போடுறீங்கன்னா அந்த தீனிக்கு கரெக்டான ஸ்ட்ரோக் போடணும். அது தப்பாக போட்டிங்கன்னா 1 மார்க் அப்படியே லெஸ் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க. எக்ஸாம்பிள்ஸை நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு ஒரு தாளை கொக்கியில் ஒரு 10 வேர்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் தனியாக நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த எக்ஸாம் சென்டரில் போய் தாளை யோசிச்சு கொக்கியில் வேர்டு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. இஸ்தர் ஓகேங்களா. இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஷார்டன் STR லூப்பு தான் இந்த இஸ்தர்னு சொல்கிறோம். ஒலிகள் சுருக்கெழுத்தில் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன? வார்த்தையின் ஆரம்பத்தில் வருகின்ற என்பதை காட்ட அது எந்த மெய்க்குறிகளோடு போய் சேருகிறதோ அதன் பாதையிலிருந்து ஒரு நீண்ட சுழி சேர்த்து எழுதப்படும். ஓகேங்களா. ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக் இருக்குன்னா அதோட ஆஃபை நம்ம இஸ்தவா யூஸ் பண்ணுறோம். இஸ்து பி ST லூப்பு. இஸ்தானம் இப்படி ஒரு நா இருக்குன்னா அதோட ஹாஃபை இஸ்தாவாக யூஸ் பண்ணுறோம். இஸ்தா இன்பம். ஓகேங்களா. இம்ப டிக்கா போடணும். இஸ்தாவை தொடர்ந்து சுழி அல்லது கொக்கியுள்ள மெய்க்குறிகள் வந்தால் இஸ்தா நீண்ட சுழியை போடாமல் முழுவதாக எழுத வேண்டும். இஸ்தாவுக்கு இமிடியட்டாக ஒரு சுழியோ இல்லை கொக்கியோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இஸ்தா யூஸ் பண்ணக்கூடாது. இஸ்ஸு ப்ளஸ்ஸு தா 2 ஸ்ட்ரோக்காக தான், ஃபுல் ஸ்ட்ரோக் தான் போடணும். இஸ்தாயி, இஸ்தானு இது ஒரு கொக்கி ஸ்ட்ரோக், இது ஒரு கொக்கி ஸ்ட்ரோக். அதனால தான் இங்கே ஃபுல் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ரூலில் நீங்கள் எழுதணும்? கொக்கி இஸ்தாவை தொடர்ந்து ஒரு கொக்கி உள்ள வார்த்தை வந்தால் நாம் இஸ்தாவுக்கு சுழி பயன்படுத்தாமல் முழுவதுமாக எழுத வேண்டும் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் எழுதணுன்னா கிடையாதுப்பா. இந்த வேர்ட்ஸும் உங்களுக்கு மோரார்லெஸ் பார்க்க மாட்டாங்க, 90% பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எழுதுகிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு மார்க் கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போகணும். சுழி கொக்கி இருக்கிற இடத்துல பயன்படுத்தக்கூடாது, முழு ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நடுவில் எழுத வாகாக இருந்தால் நீண்ட சுழி இஸ்தா எழுதப்படும். ஓகே, நடுவுலையும் யூஸ் பண்ணலாம், போடுறதுக்கு வாட்டோ வந்துச்சுன்னா. ஓகேங்களா. வாகாகன்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுமாதிரி ஒரு 10 வேர்டு தமிழ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதை அங்கேயும் இங்கேயும் போட்டு எழுதிடலாம். நடுவில் எழுத வாகாக இருந்தால் நீண்ட சுழி இஸ்தா எழுதப்படும். பூ இஸ்தா, இஸ்தா கம், இஸ்தா ரு. இதை தான் நீங்கள் கஸ்தூரி தான் யூஸ் பண்ண, அப்படிலாம் கிடையாது. வேறு ஏதாவது வேர்டு வந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விஸ்தா ரிப்பு, இஸ்தா இரு, இஸ்தர். அப்போனா ஊக்கு பிக்காக இருக்கணும். இஸ்தாக்கும் இஸ்தருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஒரு வார்த்தையின் கடைசியில் உயிரொலி வந்தால் உயிர்க்குறியை போட கடைசியில் ஒரு கோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆதலால் கடைசியில் இஸ்தாவுடன் உயிர்கோழி சேர்ந்து விட்டால் பெரும்பாலும் நீண்ட சுழியை உபயோகப்படுத்தாலும் முழுவதுமாக எழுத வேண்டும். ஓகே, ஃபைனலாக பபல் ஃபாலோ பண்ணிச்சா. ஃபைனலாக ஒரு உயிர் ஒலி சேர்ந்து வந்தால் நம் சுழியை பயன்படுத்தாமல் முழுவதுமாக எழுத வேண்டும். அவ்வளோதான் இதோட அர்த்தம். கஸ்தி ஈல முடியுதா, அதனால தான் கஸ்தின்னு சொல்லிட்டேன், சாரி. கிஸ்தி அதில் தான் ஃபுல் ஸ்ட்ரோக்காக யூஸ் பண்ணுறோம். ரஸ்தா ஜாஸ்தி ஈல முடியுது, ஆள முடியுது. ஓகேங்களா. இதுமாரி ஃபைனலாக ஒரு உயிர் ஒலியோடு முடிந்தால் அந்த இடத்தில் நாம் சுழியை பயன்படுத்தாமல் முழுவதுமாக எழுத வேண்டும். ஓகேங்களா. இதான் இந்த ரூல். இந்த வேர்ட்ஸை கொடுத்துட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா. இதுக்கு மொத்தமாக எத்தனை 8 மார்க் கொடுக்குறாங்க. அதனால தான் 4 ரூல் சொல்லியிருக்கோம். இல்லைனா 4 மார்க் கொடுத்தா ஒரு 2 ரூலே போதும். ஓகேங்களா. மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ரீசெண்டாக இருக்கிற கொஷின் பேப்பர்லலாம் கேட்குறதில்லப்பா. 8 மார்க் 10 மார்க்லாம் கேட்குறதில்ல. 6, 4, 2 தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு. உங்களுக்கு வந்து சீனியர் ஆல்ரெடி இது இருந்துச்சு, இப்போ ஜூனியருக்கே வந்ததுனால உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பலாம் செகண்ட் பேப்பர் நினச்சி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.